வணக்கம் ஹலத்தோடா. வணக்கம் தோழர். எப்படி போச்சு தீபாவளி எல்லாம் செலிப்ரேஷனா? தீபாவளி நல்லா போச்சு தோழர். ஏன்னா எப்பவுமே படம் எல்லாம் போய் எதுவுமே பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பார்த்துட்டேன் போயிட்டு. எப்படியே தியேட்டர்ல ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் போய் பார்த்துட்டேன். என்ன படம் பாத்தீங்க? பைசன் பாத்தீங்களா? படத்துக்கு போயிட்டு வந்து நான் என்னமோ நல்ல ஒரு படத்தை தான் பார்த்துட்டு வந்திருக்கோம்னு நான் ஒரு சந்தோஷத்துல வந்தேன். வெளியே வந்தா எவ்வளவு விமர்சனங்கள் இந்த ஒரு படத்தை நோக்கி பாத்தீங்களா நீங்க? எவ்வளவு நிறைய சாதிவாதிகள்லாம் போயிட்டு தியேட்டர் வெளியே போயிட்டு இந்த படம் ஓடக்கூடாது, தடை செய் மாரி செல்வராஜ் அரெஸ்ட் பண்ணுங்க, கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹரிநாடார், சதா நாடார் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா மாரி செல்வராஜுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்றாரு, ஏன் அப்படி பேசுறாங்கன்னு என்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி இருக்கு. உண்மையை சொன்னா கோபம் வரந்தோட, உண்மையை சொன்னா நடந்த சம்பவம் எடுத்து சொன்னா கோபம் வருது, அவங்களால ஏத்துக்க முடியல, அதனால வருது. நான் ஒரு நிறைய கேள்வி எடுத்து வச்சிருக்கேன் தோழர். ஏன்னா எனக்கு எல்லாத்துக்கும் விடை வேணும். என்னதான் இது நல்ல படத்தை ஏன் இப்படி இவ்வளவு குழப்புறானுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்கு. எனக்கு ஒண்ணுதான் நீங்க பதில் சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, படம் பார்த்தா ஒரு கபடியை வந்து அழகா காமிச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம்னா, ஒரு கபடியை பத்தி ஒரு வெண்ணிலா கபடிக்குள்ள நிறைய படம் எல்லாம் பார்த்திருக்கோம். கபடியை பத்தி பேச ஒரு மூவில எதுக்கு ஜாதியை கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு என்ன தோழர்? வெண்ணிலா கபடி குழு அந்த படத்துல கூட பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை பத்தி பேசியிருப்பாங்க. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், வெற்றிமாறன், இன்னும் சில டைரக்டர்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி கதைகள் எடுத்து பண்றாங்கன்னா அது அவங்களோட வாழ்வியல் தொடர், அவங்க வாழ்ந்த இடம். ஸோ அவங்க வாழ்ந்த இடத்துல வந்து நான் எப்படி பாதிக்கப்பட்டேன், கபடியில அது என்ன சொல்றேன், கபடி மட்டுமே நீ காட்டலாம், கபடியில என்ன பிரச்சனை வந்து கபடியில காட்டுறாங்க, கபடியில நடந்த பிரச்சனை தான் காட்டுறாங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பையன் வந்து அந்த வில்லேஜ் வாழும்போது இன்னைக்கு தோட சிம்பிளா ஒரு இன்னைக்கு பார்த்தோன்னா இன்னைக்கு வில்லேஜ்ல போய் பாருங்க, ஊரின் சேரி தான் தனித்தனியாக தான் வந்து வாழ்றாங்க. இதுவே வந்து ஒரு வந்து டிஸ்கிரிமினேஷன் தான். இதை எவனும் கண்டுக்க மாட்டான், கேட்க மாட்டான். இது ஏன் போய் கேட்கணும், ஏன்டா அவங்களை தள்ளி வச்சுக்கிறீங்க, ஒதுக்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னு எவனா ஒருத்தவன் ஆதி சமுதாயத்துக்கு உள்ளவனோ இல்லை சாதி வெறி பிடிச்சவனோ கேட்கணும்ல. ஏன் அவங்க தள்ளி இருக்காங்க, ஊருக்கு அப்பால ஏன் இருக்காங்க, ஏன் அவங்களோட சேர்ந்து வாழலை, ஒன்றா இல்லை அப்படின்றது சாதியால் வந்து ஒதுக்கப்படுறாங்க, பட்டியலினம்ன்றதால தள்ளப்படுறான். ஸோ அப்போ அந்த பகுதியில் வாழ்ந்தவன், அந்த நிலப்பரப்புல வந்து வந்தவன் தான் வழியை சொல்லும் போது அவனுக்கு மெயினான இஷ்யூ பார்த்தோன்னா அதுதான். என்னை வந்து மேட்சுக்கு போறேன், கபடி விளையாடுறேன், நிறைய வந்து எதிர்ப்புகள் இருக்கு, ஸ்ட்ரகிள் இருக்கு, அதை நான் மீறி வெளியே வரேன்னா அந்த ஸ்ட்ரகிள் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்னா அடக்குமுறை தான். அந்த சாதியை அடக்குமுறை அதுதான் பெரும் பிரச்சனை இருக்குது, பெரும் சவாலா இருக்கு. அவனால சர்வே பண்ணது பெரிய விஷயமா இருக்கு. காதலிச்சா வெட்டி சாகடிக்கிறான், புது இடத்துல போய் தண்ணி குடிக்க முடியல, புது கோயில போய் சாமி கும்பிட முடியல, ஊருக்குள்ள வராத, காலனி போடாத, அப்படி இருந்த காலம் இருக்கு. இன்னும் அப்படித்தானே இருக்கு. இன்னும் பார்த்தோன்னா தொடர்ந்து ஆணவ கொலைகள் வந்து நடக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய இருக்கு. அவன் பட்ட வலிகளை, வேதனைகள் வந்து சொல்றான். இது உன்னால ஏத்துக்க முடியலன்றது தெரியுமா? ஃபால்ட் வந்து ஓமல இருக்கு. ஏத்துக்கவே முடியலன்னா என்ன ஏத்துக்க முடியல, நம்மள தப்பா சொல்லிட்டான் அப்படி நீ பாக்குற, அதனால அவங்க வந்து ஏத்துக்க முடியல, வைத்தறிச்சல் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். அதான் ஏன் மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்தா மட்டும் இவ்வளோ வருது எதிர்ப்புகள்னு ஒரு விஷயம் தோண்டிட்டே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் கேக்குறாங்க, எதுக்கு அவர் தொடர்ந்து சாதி பத்தியே படம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அதான் தொடர்ந்து சாதியை பத்தி படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு டைரக்டர்னு தொடர் கண்டிப்பா வந்து சோசியல் ரெஸ்பான்ஸ்னு ஒண்ணு தேவை. இந்த சமூகம் ஏன் மாறாம இருக்கு, எதை மாத்தணும் அப்படின்னு ஒரு கோல் இருக்குல்ல. பெரிய வந்து என்டர்டைன்மெண்ட் அதை மட்டுமே பண்றது போறதுக்கான படம் கிடையாது. இப்போ நீங்க டூயிட்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல கூட பார்த்தோன்னா ஆணவ கொலைகளை பத்தி பேசியிருக்காங்க, ஃபெமினிஸ்ட் பத்தி நிறைய படங்கள் பேசுது. ஸோ அந்த மாரி இங்க பெரும் பிரச்சனை ஒண்ணு இருக்குல்ல, சாதி ஒழிப்புக்கான பிரச்சனை, அது வந்து அவங்க கொள்கை எடுத்து பண்றாங்க, அது அவங்களோட பிரச்சனையா பாக்குறாங்க, அது தொடர்ந்து பேசுவாங்க. அது வந்து நீ ஏத்துக்கணும் ஆகணும், வேற வழியே இல்லை. பார்த்தோன்னா இன்னைக்கு கூட தொடர்ந்து பார்த்தோன்னா ஆணவ கொலைகள் வந்து நடக்கிறது நீ பார்க்கலாம். ஒரு இன்னைக்கு சமீபத்தில் வந்து 2 மாசமோ 1 மாசமோ எப்பவுமே தொடர்ந்து இது வந்து நடக்குது. இந்தியா முழுக்க இருக்குது இந்த பிரச்சனை, வந்து இந்தியா முழுக்க இருக்கு. இந்த படம் வந்து இதே தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிடையாது. இந்த சாதி பிரச்சனை, சாதிய மோதல் பார்த்தோன்னா இந்த எல்லாம் பார்த்தோன்னா இந்தியா முழுக்க இருக்கு. அப்ப இந்த இந்தியா முழுக்கமே மாற மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து இது நிறைய பேச வேண்டியது, பல கதைகள் இருக்குது. இப்போ மாரி செல்வராஜ் வாழ்க்கையில பார்த்தோன்னா ஒரு கதை மட்டும் தான், அவரே சொல்றாரு மேடைகள்லாம், என்னோட வாழ்க்கையில வந்து நான் பார்த்தது வந்து இன்னும் பல கதைகள் இருக்கு அப்படின்றாரு. அந்த மாதிரி மாரி செல்வராஜ் போன்ற பல ஆட்கள் வாழ்றாங்க பாதிக்கப்பட்டோம். அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. அவன் பாயிண்ட் ஆஃப் வந்து கதை எடுத்து போட்டா நிறைய இருக்கு, பேச வேண்டியது இருக்கு. இது பேசணும் தோழர். ஏன்னா சமூகம் மாறணும், எல்லாரும் சமமா நினைக்கணும், எல்லாரும் வந்து ஈக்குவலா வாழணும்னு ஆசைப்படுறான். கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் வந்தா அக்செப்ட் பண்ணிப்போம். ஆமா நம்ம தப்பா வாழ்றேன், நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு தோணும். இல்ல இது வந்து மாறக்கூடாது, நாங்க வந்து ஆண்ட பரம்பரை உயர்ந்தவன் அப்படின்னு யோசிக்கிறவன் கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் வந்தாவே அவனுக்கு வந்து வலிக்கும். சொல்லியிருந்தார் தோழர். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் சாகுற வரையும் நீ சாதி படம் எடுக்கிற அப்படின்னு சொன்னா, ஆமா நான் சாகுற வரையும் நான் சாதி எதிர்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு
பதில் சொல்லியிருந்தாரு. ஆமா அது மட்டும் அதுல ஒரு இன்னொரு பதில் சொல்லியிருந்தாரு. மாரி செல்வராஜ் சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஒரு நோய் பத்தி பண்றேன். அதாவது ஒருத்தனுக்கு வந்து நோய் இருக்கு, நான் சொல்றேன் உனக்கு நோய் இருக்குடா வாடா வந்து ஊசி போட்டுக்கடான்றான். இல்ல எனக்கு நோய் இல்லை. அப்ப நோய் இருக்கணும்னா சொல்லுவான், இல்ல நான் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பிப்பான், ஓடுவான். ஆனா இவர் தொடர்ந்து மருந்து கொடுத்துட்டே இருப்பாரு. நீ கடைசியா ஒரு கடத்துல சாப்பிட்டு தான் ஆகும். ஏன்னா நீ மனுஷனா மாற வரைக்கும் அவர் பேசிதான் இருப்பாரு. மாரி செல்வராஜ் மட்டும் இல்ல, ரஞ்சித், வெற்றிமாறன், இன்னும் டைரக்டர் பேசுவாங்க, இனி வரும் காலத்துல பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்ப மாற வேண்டிய ஆளு நீதான். இல்ல வேண்டாம் நான் வந்து நல்லாதான் இருக்கேன், எனக்கு வந்து நோய் இல்லைன்னு நீ வந்து யோசிக்கிறேன்னா, ஆனா இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வரும். என்னைக்கு நீ அதை அக்செப்ட் பண்றியோ அதோட. இப்ப நீங்க ஹாலிவுட்ல படம் எடுத்துக்கலாம். ஹாலிவுட்ல பார்த்தோம்னா இதே தான் இருக்கும். இந்த காஸ்ட் மாரி அங்க வந்து வெள்ளை இனம் கருப்பு இனம். ஆமா, சோ இந்த மாதிரி ஒரு பாகுபாடு இருக்கு. அதை சார்ந்த விஷயங்கள் படம் பார்த்தோன்னா இன்னும் பண்றாங்க. ஜாங்கோ அன்சைன்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த படம் பார்த்தோன்னா ஒயிட் பீப்புள்ஸ் கொண்டாடுறாங்க அந்த படத்தை. எப்படியே ஒயிட் பீப்புள்ஸ் சம படம்னு வந்து கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க. அப்ப ஒயிட் பீப்புள்ஸ்குள்ள மேபி அந்த இனவெறி இருந்துச்சுன்னா சில பேர் அங்க வந்து இருக்கு. அது போன்ற ஆட்கள் தான் அந்த படம் ஒரு ஒஸ்ட் படம் அப்படின்றாங்க. அப்ப மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன் போன்ற படங்கள்லாம் ஆதி சமுதாய மக்களை கொண்டாடுறாங்க. ஏன்னா சாதி எண்ணம் இல்லாதவங்க, சாதி வெறி இல்லாதவங்க அந்த படத்தை வந்து ஆமா உண்மைதான் சொல்றாரு, அது ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல படம் தான். அப்ப யாரெல்லாம் வேண்டாம்னு சொல்றானா, சாதி வெறியோடு இருக்கவன், சாதி மன நோய உள்ளவன் வந்து கோவம் வருது. அப்படிப்பட்ட ஆள் தான் அரிய நாடார். அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, முடிஞ்சிச்சு அது ஒரு கெட்ட விஷயம், ஜாதி முறை எல்லாம் பாத்துருந்தாங்க, முடிஞ்சிச்சு. இந்த காலகட்டத்துக்கே அப்படி ஒரு படம் மறுபடியும் அதை கொண்டு வந்து திணிக்கிறீங்க, ஞாபகப்படுத்துறீங்களா? தென் மாவட்டத்துல வந்து நீங்க ஒரு பெரிய கலவரத்தை கொண்டு வர பாக்குறீங்க, சாதி படம் எல்லாம் எடுத்து அப்படின்னு சொல்றாங்க. கலவரத்தை உருவாக்குறாங்கலாம் அப்படிலாம் கிடையாது. தொடர்ந்து கலவரம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி கலவரம் பண்ணாதீங்கடா, இவனும் மனுஷன் தான்டா அப்படின்னு பார்க்க சொல்லுது இந்த படங்கள்லாம். இவங்க பேசுற வாய்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா பேச முடியாத மக்களோட வழியை வந்து வாய்ஸை வந்து படத்துல வந்து சொல்லப்படுது. கலவரம் தூண்டுதெல்லாம் இல்லையா, இணக்கமா ஒன்னா ஆகுங்கடா, ஒன்னா சேருங்கடான்னு சொல்றான். அதுவே இவனால வந்து ஏத்துக்க முடியல. நான் ஏன்னா கூட ஒன்னா சேரணும்னு பாக்குறான். பக்கத்து பக்கத்து எதிராக நான் வந்து உட்காருன்னு சொல்றான். ஒரு ஸ்கூல்ல பட்டியலினத்தை அம்மா வந்து சமைச்சிட்டாங்களாம். அதனால இந்த அம்மா சமைச்சது எப்படி நான் சாப்பிடுன்னு சொல்லி என் பிள்ளைக்கு எப்படா போடுறான்ட்டு இன்னைக்கு வந்து கேட்கறான். இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன டே தோட. இந்த காலத்துல வந்து ராக்கெட் விட்டுங்கிற, எங்க நிலாவுக்கு விடுறேன், கேலக்சி எத்தனை கேலக்சி இருக்குன்னு பாக்குறேன், எவ்வளவு இருக்கு. அந்த டெக்னாலஜி நோக்கி நம்ம போறோம், தேடுறோம். இங்க இந்த பூமியை கம்பேர் பண்ண பல கேலக்சி கம்பேர் பண்ணுவோம். இந்த பூமியில ஒரு சின்ன ஒரு இதுதான். அப்ப அதுக்குள்ள வாழ்ற நம்ம மனுஷக்குள்ள எதுக்கடா பாகுபாடு, சாதி வெறி அப்படின்னு சொல்லி ஒரு பேசும் படமா இருக்கு. தொடர்ந்து பேசும் தொடர், சிம்பிளா தொடர். இது எதை வரைக்கும் பேசணும்னு தோணும். இது ஒரு கால அளவு அப்படின்றதுலாம் இல்ல. இந்த ஊரின் சேரி என்னைக்கு ஒன்னாகுது அது வரைக்கும் பேசுவோம். மாறல இல்ல. இன்னைக்கு சேரி ஊரு வந்து ஒன்னா ஆயிடுச்சா, ஏத்துக்கல. இன்னைக்கு கூட சாதி பாக்குறோம் வந்து சாதி பார்த்து மேரேஜ் பண்றான், சாதி பார்த்து ஏன் சாதி மட்டும் தான் மேரேஜ் பண்ணுவோன்றான். படம் பார்த்துட்டு வெளியே வந்து சாதி வெறி பேசுறான். என் தங்கச்சி மத்தவன் சாதியை கட்டணும் போனா மேரேஜ் பண்ணா வெட்டி போடுவோன்றான். அப்ப அவனுக்குள்ள அந்த சாதி வெறி போகிற வரைக்கும் பேசுதான். நம்ம சேனல்ல லாஸ்ட் 2 வீடியோவே ஆணவ கொலை பத்தி தான் போடுறோம். ஆமா ஆமா ஆமா. சோ அதனால வந்து இது வந்து தொடர்ந்து பேசுவோம்னா தொடர்ந்து இது வந்து சாதிய மோதல் தூண்டுறலாம் கிடையாது. இது முழுக்க யார் சாதி தூண்டுறாங்கன்னா, முதல்ல தூண்டி விடுறாங்கன்னா அங்க உள்ள சாதிய தலைவர்கள். இப்ப இந்த ஹரிநாடு, சதநாடு எல்லாம் பார்த்தோம்னா தான் இன மக்கள் கிட்ட போயிட்டு போயிரு, நம்மளாம் நமக்கு ஒரு பண்பாடு இருக்கு, வரலாறு இருக்கு, நம்மளாம் ஆண்ட பரம்பரை, அவங்களாம் நம்மளுக்கு கை தொடக்கூடாது, அவங்களாம் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவனை போன்ற ஆட்கள் தான் வந்து சாதி வெறியை தூண்டிட்டு அதுல ஒரு அரசியல் பண்ணி சம்பாரிச்சு வைத்து கழுவிட்டு இருக்காங்க. இவனுங்களை மூலம் தூக்கி உள்ள வைக்கணும். ஆனா இவனும் மாற வந்து இவனும் என்ன சொல்றாங்க, சாதி ஒழிப்பு பேசுறவங்க கிட்ட வந்து நீங்க தானே சாதி வெறியை தூண்டுற. சாதி ஒழிப்பு வேற, சாதி வந்து வளர்ப்பு வேற, பெருமை பேசுறது வேற. மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், ரஞ்சித் போன்ற ஆட்கள் ஒருபோதும் சாதி பெருமை பேசுறது கிடையாது. சாதி பெருமை பேச இங்க ரொம்ப தப்பு. இப்ப எப்படி நீங்க சொல்லலாம், ஏங்க நான் என் சாதி நான் பெருமை பேசுறேன், இதெல்லாம் அங்க இருக்குன்னுலாம். அது எப்படி தோட. இப்போ உங்களை நான் பக்கத்துல வச்சுனேன், நான் கெத்துன்னு சொல்றது எப்படி இருக்கும் அது. அப்ப நான் கெத்துன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் என்ன ஆகுது, தாழ்மைன்னு ஒண்ணு ஆகுது இல்ல. இந்த அறிவு கூட இல்லாம சொல்றாங்க, நாங்க எங்க சாதி பெருமை பேசுங்க, அது மாதிரி உங்க சாதி பெருமை பேசுங்க. என்ன பெருமை அதுல? மனுஷனா போல பாருங்கன்னா இது ஏத்துக்க மாட்டானு. அதான் தோட இவனு வந்து மாற வேண்டியது இவனுவேன். ஆனா இவனு வந்து மத்தவங்க மாறுன்றான தோட. ஹரிநாதர் தோழர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜாதி கலவரத்தை தூண்டுறீங்கன்னு சொன்னாரு. அவர் பேசி முடிக்கிற வீடியோ எப்படி இருக்குன்னா, இல்ல அவர் நேம் என்ன இருக்கு, ஹரிநாடார். பேர்லயே ஜாதி வச்சுக்கிறான். ஏன்னா தமிழ்நாட்டுல அவன் ஜாதி தூக்கி போட்டு ஜாதி பேரு வச்சாவே கேவலம்னு பாக்குற ஒரு இளம மாறிட்டோம். நீங்க யாரும் பொதுப்படியா தமிழ்நாட்டு மக்கள் மத்த மாநிலத்தை நீங்க எடுத்து பாருங்க, பேருக்கு வேண்டிய ஜாதி பேரு இருக்கும். ஆனா இன்னைக்கு தமிழ் மக்கள் வந்து சாதி பேரு வச்சு அவனோ அந்த பேரை சொன்னானா, ஹரிநாடாரு. என்னடா அது நாடாரு, என்ன அமௌண்ட் கொடுத்தவனே இல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வாங்கினியா, என்னது அது, இல்ல அது ஜாதி பட்டம், என்ன பட்டம் யார் கொடுத்தா அப்படின்னு கேவலம் பாக்குற ஒரு நாள் தோட. அப்படி ஒரு காலத்துல வாழ்றான். அந்த காலகட்டத்துல வந்து ஒருத்தன் ஹரிநாடார் பேர் வச்சுக்கிறான், ஒருத்தன் சதநாடார் பேர் வச்சுக்கிறான். வெக்கப்பட விடுதி
இவனும் ஆனா நம்மள வந்து பேசிக்கிறான் வந்து அவர் சொல்றபடி பார்த்தா ஜாதி கலவரத்தை தூண்டுறீங்கன்னு சொல்றாரு. எப்படி பேசி முடிக்கிறாருன்னா, எங்க இளைஞர்கள் எல்லாம் இப்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. நாடாளு இளைஞர் சமுதாயமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. நாங்க நினைச்சா எல்லா திரையரங்களையும் முற்றுகையிடுவோம். யாரு இப்ப இந்த இடத்துல ஜாதியை வந்து கலவரத்தை தூண்டுறது? இவருதான். அதாவது நாடாள சமுதாயத்திலே பார்த்தா நிறைய பேர் பார்த்தோம்னா படிச்ச பண்பாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. முற்போக்கா யோசிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, சாதி ஒழிப்பை பத்தி பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, படித்த ஆள்கள் இருக்காங்க. அந்த போன்ற ஆள்கள் பத்தி நம்ம பேசணும். இந்த மாதிரி சாதி வெறிப்படுத்தாலும் நம்ம கண்டிக்க கூடாது. இவங்க போராட்டு தான் போகணும். ஏன்னா இவங்க போடுற ஆட்கள்லாம் இந்த மாதிரி வந்தாவே காவல்துறை இருக்கு தூக்கி உள்ள வைக்க போகுது. மக்கள் வந்து வரவேற்கிறாங்க தோழர். இன்னைக்கு மக்கள் வந்து படித்த இளைஞர்கள்லாம் பார்த்தோம்னா சாதி ஒழிப்பை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தோழர். சாதி ஒழிப்பு வந்து எங்க இருந்து முதல்ல வந்து ஆகுனா பட்டியலின மக்கள் வந்து பேசக்கூடாது. ஆதி சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் பேசணும். அம்மா அப்பா என்னப்பா லூஸ் நம்பர் பேசுகிறீங்க, அந்த காலம் தூக்கி போடுப்பா, இந்த கதை நாங்க அப்படி கிடையாதுப்பா, நானும் ஒண்ணு ஒன்னா இப்ப படிக்கிற நல்ல பையன்பா, ஏன்பா அப்படி பேசுறீங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லப்பா அப்படின்னு இளைஞர்கள் வந்து பேச ஆரம்பிச்சாங்க தோழர். அதனால இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா இவனை வச்சு குழப்பம் நடத்திருந்தாங்க. இப்ப இந்த இளைஞர்களே பார்த்தோன்னா மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் போன்றவர்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு பயம் வந்துச்சா, நமக்கு சாப்பாடு வழி இல்லாம போயிடுச்சு, நம்மளோட கட்சிக்கு வந்து பண்ண முடியாது, எதுவும் நடத்த முடியாது அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. அதனாலதான் சாதியை வச்சு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு மாரி செல்வராஜ். அதுதான் அது சிம்பிளா சொன்னல. இவங்களுக்கு பேர் பண்ணி இவனுக்கு பேர் வச்சிருக்கான் தெரியுமா, சாதி பேர். இவங்க தான் சாதி வச்சு வந்து சம்பாதிச்சுக்கிறாங்க. என்னது சதா நாடார் ஹரி நாடார். ஹரின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. அவர் எப்படி அடையாளப்படுத்திருக்காருன்னா ஹரி நாடார் அப்படி சொன்னதான் அடுத்தவங்களுக்கு. ஆமா, அது சான்றோர் மக்கள் கழகம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. சதா நாடார் ஒருத்தர் சான்றோர் மக்கள் கழகம். இந்த மாதிரி வந்து சாதி பேரு என்னெல்லாம் பணங்கொட்டை அது மாதிரி தன்னுடைய பின்னாடி பேசப்பட்ட ஒரு சாதியோட அடையாளமும் வச்சு இவனை பண்றான்னா முழுக்க முழுக்க விஷம். இவங்க பண்ற ஆட்கள் தான் வந்து இளைஞர்களை வந்து படிக்க விடாம சாதி பேரும் பேசிட்டு வேலைக்கு கூட போகாம இந்த மாதிரி ஏன்னா பிரச்சனை பண்ணி சண்டை பண்ணிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒரு விஷமான ஆட்கள் தான் இந்த இவங்க தான். அவங்க ரொம்ப நியாயமா பேசுற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, சரி உங்க தலைவரை வந்து நீ போற்றி பாடணுமா, நீ அப்படி எடுக்கிறியா, சரி எடுத்துக்கோ, உங்க தலைவரை நீ பெருசா கட்டினா காமிச்சுக்கோ, அப்படி பண்ணாம அவர் ஐயா காட்டுறேன்னு சொல்லிட்டு இவரையே நீ டவுன் பண்ணி காட்டுற, இன்னொரு மாட்ட தலைவரை ஏன் அப்படி காட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதோட இங்க சாதி ஒழிப்பு பேசின எல்லா தலைவரும் பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணாங்க. காமராஜர் வந்து சாதி ஒழிப்பை பத்தி பேசுகிறாரு. சாதி பாகுபாடு பார்க்காம எல்லாரும் படிக்கணும் வான்னாங்க. படிக்க வந்து வரணும்னா சாப்பாடு போடுவீங்கன்னு கேட்டாங்க. சாப்பாடு தானே நான் போறேன்டா வாடான்னு சொல்லி மதிய உணத்துக்கு கொண்டாந்தாரு. சோ அவரு எந்த ஒரு சாதி பாகுபாடு பார்க்காம தான் இருந்த ஒருத்தர் தலைவர். அதனால காமராஜர் பத்தி பேசுவாங்க. ஆனா அங்க உள்ள சாதி வெறியன்ஸ் பார்த்தோன்னா யாருதான் அப்படி பண்ணா அப்படின்னு பேசுவாங்க. காமராஜர் யாரும் ஒருபோதும் சாதி தலைவரை பார்க்கல. சோ அது போன்ற சாதியை ஆதரிக்க தலைவர் எவனா இருந்தாலும் அவனை பேசுறது தப்பு கிடையாது. ஏன்னா அவன் சாதியை வந்து ஒழியக்கூடாது, இந்த சமூகம் அப்படிதான் வந்து இருக்கணும் அப்படின்னு பேசணும். அதனால அவங்களுக்கு அப்படி காட்ட தப்பே கிடையாது. சாதியை ஆதரிச்ச தலைவர் யாரா இருந்தாலும் பார்த்தோன்னா காட்டும் போது நல்லவதான் காமிச்சாங்க. தெரியுது இல்ல மக்களுக்கு. ஏன்பா ஊருச்சு எல்லாம் பார்க்காதீங்கப்பா, மக்கள்லாம் அப்படிலாம் கிடையாதுப்பா, சம்மந்தாம எல்லாம் வந்து இவனும் மனுஷன் அவனும் மனுஷன், வாடா ஒண்ணு சேர்றா அப்படின்றவன் நல்ல ஒரு லீடர். ஏய் யாரை விட்டு போனா யாரை தொடருது, யாரா நீ தள்ளிப்படா அப்படின்றவன் கெட்ட லீடர். இதே தெரியுதானே, இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க பசுபதி பாண்டியன் இப்படி காமிச்சிட்டீங்க, பெரிய வீரன் மாதிரி காமிச்சிட்டீங்க, நல்ல ஒரு மாதிரி காமிச்சிட்டீங்க. வெங்கடேஷ் பண்ணையார் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் 2003லயே வந்து அவரை சுட்டு கொல்லும் போது நெஞ்சு நிமித்து நின்னாலு போலீஸ் அதை சொல்லியிருக்காங்க. நான் சுடும்போது கூட அவர் கண்ணுல துளி மரண பயம் கூட இல்ல, என்ன கொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் வீரமா இருந்தாரு. அதுல வந்து வீரம் கிடையாது. ஒருத்தன் நல்லவன் கெட்டவன்றது நம்ம எதை வச்சு சொல்லுவான், அவன் பண்ற வந்து வேலைகள் பொறுத்து, இல்லைன்னா அவன் பண்ற செயல்கள் பொறுத்து. அதனாலதான் அவன் நல்லவன் கெட்டவன் சொல்றான். ஸோ மாரி செல்வராஜ் ரஞ்சித் வெற்றிமாறன் போன ஆட்கள்லாம் வந்து உண்மைதான் காட்டுறாங்க. அதுல பார்க்கவே தோணும், ஒரு காதலை வெட்டி சாவடிக்கிறவன் வந்து நல்லவனா, ஒரு காதலை சேர்த்து விரைவன் நல்லவன். சோ அந்த மாதிரி காட்டும் போது இவங்களுக்கு தோணுது என்னன்னா, எங்க தலைவர் இங்க தப்பா காமிச்சும் போது உங்க தலைவர் தப்பு பண்ணிக்கிறான்னு காட்டுறான், குற்ற உணர்ச்சியில பேசுறான். அதுதான். ஆமா, அப்ப உங்க ஆள் வந்து ஏன் உங்களை மட்டும் பெருமையா காட்டுறா, இவன் நல்லது கேட்கணும்னா நீதி கேட்க நிக்கிறான். இந்த சமுதாயம் இவங்களும் மனுஷன் தானே, இவங்களையும் பாடுறா, காது கொடுத்து கேள்றா அப்படின்னு சொல்றான். ஆனா இவனா சொல்றான், அப்ப எங்களையும் அது மாதிரி காட்டினா உங்க ஆளு பண்ண சொல்லுங்க. உங்க ஆளு பண்ண சொல்லியிருந்தா பேசியிருந்தா ஏன் நீங்க சாதிகளோட வாழ்றீங்க? உங்க ஆளுங்க உங்களோட லீடர்ஸோ ஒரு காலத்துல வந்து சாதி ஒழிப்பை பத்தி பேசியிருந்து, தம்பி முட்டாள்தனமெல்லாம் பார்க்காதீங்கடா, யோசிக்காதீங்கடா, மனுஷன் தான்டா, உன் உடம்புல வர்றது வந்து ரத்தம் தான், அவன் உடம்புல வர்றது ரத்தம் தான், சாதியெல்லாம் ஒண்ணும் கிடையாதா, சமத்துவமா வாழுங்கடா, தமிழனுக்கு சாதியே இல்லடா அப்படின்னு வாழ சொல்லியிருந்தா நீ ஏன் இன்னைக்கு சாதியோட வாழ்ற? போலீஸ் அவங்களை சாகடிக்குது. நாங்க என்ன ரவுடியா கூலிப்படையான்னு கேக்குறாரு, அவரை ஏன் போலீஸ் அப்ப சுட்டு கொல்லணும்? ஆமா, அப்ப பாரு, அப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பான செயலை பண்றாரு, சமூகம் மாறக்கூடாது அப்படின்னு ஒரு செயல வந்து ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. நீ எந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறன்ற பொறுத்துதான் நீ நல்லவன் கெட்டவன் வந்து தீர்மானிக்கணும்.
அந்த படத்துல நடிச்ச இந்த ஆக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு ஒரு போன் வந்துச்சான், இந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டு அடுத்த விஷயம் என்னன்னா ஆமா அவங்க எந்த ஆளுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க யார் நம்ம ஆளுங்களா நடிச்சவங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. இன்னொரு விஷயம் மூவி ரிவ்யூலயே பார்த்தாங்களா இந்த மாதிரி வெங்கடேஷ பண்ணியார் அவரை பத்தி பேசும்போதெல்லாம் சாதி தலைவர் போட்டோ போட்டு சட்டையெல்லாம் அவுத்து விட்டு கத்துன பையன் அது பசுபதி பாண்டியன் அவரோட வழியை பேசும்போது அமைதியாயிட்டாங்க. சோ இதுதானே மாற்றம், இந்த மாற்றம் தான் எங்களுக்கு வேணும். மாரி சொல்றது கூட என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அவங்க கையில சாராயத்தை கொடுக்கல நான் புத்தகத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி. அதான் இப்ப பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பண்ணியாருங்கிறாருல, அந்த வெங்கடேஷ் பண்ணியார்ன்றது இதே அந்த கம்யூனிட்டிக்கான ஒரு கேரக்டர், அந்த கம்யூனிட்டி மட்டும் தான் தப்பு பண்றவனா அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. வெங்கடேஷ் பண்ணியார் போன்ற ஆட்கள் இன்னும் பல பண்ணியார்கள் வாழ்றாங்க சாதி ஆணவம் கொண்டு. இப்ப அதான் ஆதிக்க சமுதாயத்தில் பார்த்தோன்னா பல பேர், நான் எல்லாரையும் சொல்லலை, பல பேர் பார்த்தோன்னா அந்த சாதி வன்மத்தோட தான் வாழ்றாங்க இருக்கிறாங்க. அதனால தான் அந்த சேரியும் ஊரும் ஒன்று சேர விடாம சாதி ஒழிப்புக்கு பெரும் தடையா நிக்கிறாங்க. ஸோ அவங்க நம்ம பேசிதான் ஆகணும். அது இன்னைக்கு காலம் மாறி இன்னைக்கு நிக்குது. அது ஒரு சாதி சங்கமா நிக்குது. எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, அதுல ஒரு சாதி லீடர் தன்னோட தொண்டர்களை தூண்டி வருது, வெட்டி சாவடிங்கடா கொல்லுங்கடா அப்படின்னு பேசுறது. ஹரிநாடார் சதா நாடார் இவங்களாம் ஒரு ஆளு கிடையாது. ஆனா இது போன்ற இன்னும் பல பேர் இருக்காங்க. சாதியை வச்சு அரசியல் நடத்தி அதுல குழப்பம் நடத்தி சாப்பிடக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி இப்ப இவரை காட்டுறது, இவர் பேசுறது அவங்கள பேசுற மாரிதான் அவனும் அதே தான் பண்றான். இப்ப என்ன நினைச்சுக்கிறானுங்க, இவங்களை மட்டும் தான் காட்டுறாங்க. இப்ப பண்ணையார பத்தி காமிச்சா சதா நாடாருக்கே கோவம் வருது அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப பண்ணையார பண்றதப்ப நீயும் பண்ற, அப்ப உனக்கு அது குற்றம் நினைஞ்சதுன்னு குறுகுறுன்னு சொல்லுவாங்க. அப்ப உனக்கு அந்த அழுக்குன்னா அதை நீ மாத்திக்கணும். மாறி சொல்றது என்ன சொல்றாரு, டேய் உன் பக்கத்துல சாக்கடை இருக்கிறா அதை தொடச்சி போடுறா மனுஷனா மாறுறான்றாரு. இல்ல நான் சாக்கடை தான் வாடும், இது இங்க பெருமைங்க சந்தானங்க அது அப்படின்னு நீ பேசுகிற, பெருமை பேசுகிற. நீ மனுஷனா மாற வரைக்கும் செருப்படி விடும், அதை நீ வாங்கிட்டு தான் இருக்கணும். 10 முறை வாங்கு, 100 முறை வாங்கு, கோடி முறை கூட வாங்க, ஆட்கள் முழுக்க நாங்க அடிச்சுட்டே தான் இருப்போம், செருப்படி கொடுத்துட்டு தான் இருப்போம். உன்னால நீ வாங்கிட்டே இரு, கொடுக்குற வேலை எங்களோட வேலை. இப்பதான் எனக்கு புரியுது ஏன் ஹரிநாடாருக்கு இவ்வளவு கோவம் எதுக்கு இவரு கொந்தளிச்சாருன்னு. ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதனால சாதி ஒழிப்பு போன்ற சாதி விஷயங்கள் இங்க மாறிடுச்சான்னு பார்த்தோன்னா இங்க தேவை. இங்க ஒரு மாரி செல்வராஜோ, ஒரு பா ரஞ்சித்தோ, வெற்றிமாறனோ ஒருத்தங்க தேவையில்லத்தோட இன்னும் பல பேர் தேவைப்படுது. தந்தை பெரியார், அம்பேத்கர் இவங்க போன்ற ஆட்களை பார்த்தோன்னா சாதி ஒழிப்பை பத்தி பேசிட்டு போயிட்டாங்க. 2 பேர் தான் இருக்கு விரலூற்று என்ற மாரி. ஆனா பத்தாது, இன்னும் பலாயிரம் அம்பேத்கர் தேவைப்படுது, கோடிக்கணக்கில் தேவைப்படுது. அதனால இன்னும் எல்லாரும் பேசணும். ஒட்டுமொத்தமா பேசினாதான் சாதி ஒழிப்புக்கான ஒரு தீர்வு நோக்கி நம்ம போக முடியும், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். இல்லைன்னா மாறியே மாறாது. இன்னும் நமக்கு எதிராக சரித்திடுதுன்னு நிறைய பேக்கிறானு. இதுக்கு மாறா சாதி ஒழிப்பு பத்தி பேசுகிறான்னா சாதி பேரும் பேசுறதுக்கு ஒரு கேங் இருக்குன்னு நிறைய. அப்ப யங்ஸ்டர்ஸ் தேவைப்படுது, நிறைய தேவைப்படுது, நிறைய படங்கள் வரணும். இதெல்லாம் மாற்றம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா இந்த காலகட்டத்துல சினிமான்றது ஒரு மிகப்பெரிய கருவி. இது ஒரு ஆயுதத்தோட, பயங்கர ஒரு ஆயுதத்தோட. அது நேரடியா அவன் அவனோட நெஞ்சு உடைக்கும். படிச்ச பையனா இருந்தா கண்டிப்பா யோசிப்பான். படிக்காத முட்டாளுங்க, படிக்காத முட்டாள்லாம் சொல்றது படிச்சு சொல்லல, படிச்சு சில பேர் சமூகத்தை படிக்காம இருப்பாங்க, அந்த பேர் முட்டாள் தான் சொல்றேன். படிக்காத முட்டாள்ன்றது அதுதான் மீனிங். அதெல்லாம் படிச்சவனும் கூட பார்த்தோன்னா சாதி பேரோட தான் வாழ்றான. அதில் சமூகத்தை படிக்கிறவன், மக்களை நேசிக்கிறவன் கண்டிப்பா ஒருபோது இது கோபம் வராது, ஆதரிப்பான், சப்போர்ட் பண்ணுவான். மக்கள் படம் போது ஓடுது, ஆதரவு இருக்குன்னு அர்த்தம். அதான் இதுல கலவரன்றதுலாம் இங்க ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி ஹரிநாடார் மாதிரி ஆளுங்க தான் இப்ப கலவரத்தை கிளப்புறாங்க. கலவரன்றதுல ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு மூவி தான். கண்டிப்பா கண்டிப்பா அந்த படம் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்துட்டு இந்த படம் பத்தின கருத்துக்களும் நாங்க பேசுற வீடியோ உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹலோ தோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.